பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து நயினா நாகேந்திரன் விரைவில் விடுவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வானதி சீனிவாசனை மாநில தலைவர் பதவிக்கு நியமிக்கவும் பாஜக தலைமை திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த தினங்களுக்கு முன்பாக அவர் தேசிய மகளிர் அணி தலைவி பதவியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் அவர் பாஜகவின் மாநில தலைவராக நியமிக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஓரிரு நாள்களில் இந்த மாற்றத்திற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தென் மாநில முதலமைச்சர் மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை முதலமைச்சர் விஜய் சந்தித்த பிறகாக தற்பொழுது பாஜக மாநில தலைவர் மாற்றம் என்ற ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வானதி சீனிவாசன் நியமிக்கப்படலாம் என்ற ஒரு மாற்றம் குறித்தான தகவல் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்கள். ராம்குமார், தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லாமல் அதனுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசி வரக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர் த்ரிஷா குறித்து பேசியிருந்தார். அது கடுமையான கண்டனத்தை உட்கட்சியிலேயே குஷ்பு போன்றவர்கள் எல்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். அது மேல தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். பெண்கள் குறித்து பொது வெளியில் பேசும் பொழுது கவனத்துடன் பேச வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தார்கள். அதே போல கடந்த சில நாட்களுக்கு முன்பாக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தாயார் குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்தார். இது கட்சியினரிடையே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருந்தது. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள், ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டுமே தவிர இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்வைப்பது என்றைக்குமே கட்சியின் வளர்ச்சிக்கு அது உதவாது என்ற வகையில் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அகில இந்திய தலைமைக்கு ஒரு புகார் கடிதம் என்பது சென்றிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் நயினார் நாகேந்திரனுடைய செயல்பாடுகளில் அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் அவர்கள் அனைவருமே ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழக பாஜக முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் அதை தவிர்த்துவிட்டு சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பேசுவது, சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல என்று புகார் பட்டியலை அவர்கள் வாசித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அகில இந்திய தலைமை கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நயினார் நாகேந்திரனை கூப்பிட்டு அதற்கான விளக்கத்தை கேட்டதாக கூறப்படுகிறது. இதனை தொடர்ந்து அகில இந்திய அளவிலான அந்த பொறுப்புகள் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தன. அந்த பொறுப்புகளில் இருந்து வானதி சீனிவாசன், அதாவது மகளிர் அணி செயலாளராக இருந்த தலைவராக இருந்த வானதி சீனிவாசன் அவர் விடுவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்துதான் பல்வேறு வியூகங்களாக வெளிவந்தன. குறிப்பாக வானதி சீனிவாசன் தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவராக விரைவில் நியமிக்கப்பட உள்ளதால் தான் அவருக்கான அந்த பொறுப்பு என்பது அந்த பொறுப்பு அகில இந்திய பொறுப்பிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வகையில் செயல்பட வேண்டும், இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வகையில் செயல்பட வேண்டும் என்று தமிழக பாஜக திட்டமிட்டிருக்கிறது. அதற்கான பொறுப்புகளை அவர்கள் தொடர்ச்சியாக உருவாக்கி வருகிறார்கள். மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் பேசும் பொழுது கூட அகில இந்திய பொதுச் செயலாளராக இருப்பவர்கள், அதை மேலிட பொறுப்பாளர்களாக இருக்கிறவர்கள் இளைஞர்களுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து நாம் பணியாற்ற வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் நயினார் நாகேந்திரனுடைய கருத்துக்கள் என்பது பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறதோ என்ற அச்சம் அவர்களுக்கு எழுந்திருக்கிறது. அதனால் விரைவில் அவர் மாற்றப்பட்டு அந்த பதவிக்கு புதிய ஒருவர் நியமிக்கப்படலாம். அந்த புதிய ஒருவராக வானதி சீனிவாசன் இருப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருக்கும் பொழுதுதான் அவர் கிளைக்கழக செயலாளர் வரைக்கும் பதவிகளை போட்டிருந்தார். பல்வேறு இடங்களுக்கு தொடர்ச்சியாக பயணித்து கட்சியினுடைய கட்டமைப்பை அவர் வலுப்படுத்தியிருந்தார். அந்த வகையில் வானதி சீனிவாசனும் அதற்கு ஏற்றார் போல் அவர் மகளிர் அணி தலைவராக இருக்கும் பொழுது பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பலப்படுத்துவதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொண்டார். அந்த வகையில் வானதி சீனிவாசன் மாநில தலைவருக்கான அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.